வேமா போடா டே. வண்டா பாரு வேமா போடா. டேய் இல்லடா. வாடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாடா டேய். வாடா நீ. வா. டேய், இந்த விஷயம் உங்க அப்பா காதுக்குள்ள போயிருச்சு. இனிமே நீ முடிஞ்சடா. என் பழைய குச்சி உடைச்சிட்டீங்களேடா.
டேய் கிருஷ்ணா எப்படி எல்லாம் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் மசாஜ் மட்டும் பண்ணிருக்கலாம். வந்துடு நீ கிளம்ப முதல்ல. அண்ணா நீங்கள் வாங்கண்ணே. விடிய காலையில் வந்தது எப்போ பாரு இதே வேலையாக போச்சு. எங்களுக்கு வேறு ஜோலி இருக்காதா? அண்ணா ஆமாம் உட்காருங்க. அண்ணா கட்டிங்காக செய்வீங்க. முடிய மட்டும் விட்டுப்பா, ஷார்ப்பாக விட்டுரு. சரிண்ணா. அழகாக தான் இருக்க, சீக்கிரம் கிளம்பு. என்ன போய் திட்டிக்கிட்டே இருக்க? பெரிய பொல்லாத கடை. பை பை. அம்மா ஆமா அம்மா. இந்த வந்துட்டமா. இந்த வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டமா. பை நாங்க வச்சுக்கோங்க. வேணாடி நீ வச்சுக்கோ. இங்க பை நேரா வச்சுக்கோ. வேணான்னு சொல்கிறேன்ல. அட இந்தாங்க பை. டேய் வேணாடி. பை நாளைக்கு கடை இருக்குல்ல? நாளைக்கு பண்டிகைல எனக்கும் லீவ் வேணாமா? அடுத்த வாரம் புது கடை திறக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து தூங்கிக்கோ. இப்போ போறியா சாமி? இன்னைக்கு என்னென்னலாம் சமாளிக்க போறோம் தெரியலையே. சுத்தம் நான் வந்த நேரம் தான் பேச ஆரம்பிக்கணுமா இவரு? பயப்படாது கிருஷ்ணா. எங்க போயிட்டு வர? மார்க்கெட்டுக்கு. ஆ? மார்க்கெட்டுக்கு. மீன் மார்க்கெட் போயிட்டு வரியா? இல்லப்பா, நம்ம வீட்டு வழியா தான் வந்தேன். போ. மீதி காசு? எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கியாச்சு. சரி போ குளிச்சுட்டு வா. நீ எங்கே போனேன்னு தெரியும், போ குளிப்போ. போறியா? அப்பா கிட்ட சொல்லட்டா? ஐயோ சாமி நானே போறப்பா. சரசு miss, my sister marriage, calling a miss, happy miss, joking miss, miss. Tomorrow miss, leave a miss, school a miss, test a miss, rest a miss, host a miss, lying a power miss. Your rose miss, falling a miss, puppety, calling a miss, sadding a miss, boring a miss. Mobile a miss, complete a miss, standing a miss, chatting a miss, breaking a miss, low broken a miss, Banu Priya miss.
ஏய் முள்ள மாறி எழுதுன்னு சொன்னா முள்ள மாறி எழுதிருக்கல. முள்ள மாறிக்கும் முள்ள மாறிக்கும் வித்தியாசம் தெரியுமால? முல்லைனா என்னது? ஓ Please miss, sorry miss, my sister marriage calling a miss, happy miss, joking miss, miss 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 miss. Tomorrow miss, leave a miss, school a miss, test a miss, rest a miss, rest a miss, lying about a miss. ஏ ராஜு 22 நம்பர் பேஜ் 12 மூட்டை ஒஞ்சிச்சு நின்னுட்டு போச்சு என் மூச்சு ஏன் சைக்கிளு கியரு வச்ச சைக்கிளு அப்பப்ப ஆஹூ பஞ்சரு எங்க அப்பே வேர்ல்டு டேஞ்சரு கைய வச்சா கைய அமுத்து, கால வச்சா கால அமுத்து. குண்டு பையன் நான் இல்ல குண்டு பையன், செல்ல பையன் ஸ்டைலான பையன். மச்சி சூடான பஜ்ஜி பஜ்ஜி மறைச்சு வச்சு காணாம போச்சே போயாச்சே. ஏ மச்சி சூடான பஜ்ஜி பஜ்ஜி மறைச்சு வச்சு காணாம போச்சே போயாச்சே. Please miss, sorry miss, my sister marriage calling miss, happy miss, joking miss, miss 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 miss. எப்பா tomorrow miss, leave a miss, school a miss, test a miss, rest a miss, rest a miss, பானு பிரியா miss. டேய் கிருஷ்ணா, என்ன சவுண்ட்? டேய் கிருஷ்ணா, வந்துட்டப்பா. கீழே வாடா. கிடைச்சதுங்களா? ஐயோ, எனக்கு என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியலையே. இவர் ஏன் இப்படி தேடிட்டு இருக்காரு? இன்னைக்கு என்ன வெடிக்க போதோ? கிடைச்சதாயா? இங்க இல்லம்மா. என்னம்மா பண்றாங்க? காசு காணுமா? காசா? உன் புருஷனுக்கு இதுதான் வேலையா? அங்க எதுவும் இல்லையாப்பா? இல்லம்மா. அப்ப கிருஷ்ணா ஏதோ உண்டியல்ல போட்டானே என்னவோ. ஏங்க
ஆச்சு உங்களுக்கு? கிருஷ்ணா, உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுறணும், சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிச்சிடணும். ஆனா அந்த பாட்டி கூட இருக்கும்போது சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் ஏன் பாட்டி அப்பாக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? ஐய அழுகுறான் பாரு. கக்கா பையன் கக்கா பையன் கக்கா பையன் கக்கா பையன். இல்ல, நான் கக்கா பையன் இல்ல, நான் நல்ல பையன். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அந்த காசு எங்கேயும் இல்லை. உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? தெரிஞ்ச விஷயம் தானே. என்னைக்கு நீங்க விட்டு கொடுத்து போயிருக்கீங்க? நான் ஏதோ மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஏன் அவனுக்கு மொபைல் ஃபோனு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கணும்? ஊர் சுற்றுறதுக்கா? நான் கேட்டேனா? மார்க்கெட் போறதுக்கு எது கீர் சைக்கிள்? ஒழுங்கா பிடிக்க கூட முடியல. கிருஷ்ணா, பாட்டி மேல எதுவும் கோவமா? அது இல்ல பாட்டி, உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பார்த்தா எனக்கு எலியும் பூனையும் மாதிரி இருக்கு. சிரிப்பா வருது. மாட்டும் போது தெரியும். ஒரு தடவையாச்சும் சாஃப்டா பேசியிருக்காரா? எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க, எப்ப வருவ, என்ன பண்ற? ரொம்ப மோசம் பாட்டி உங்க பையன். கிருஷ்ணா, என் பையனுக்கு உன் தாத்தன் எவ்வளோ பரவாயில்ல. ஆமாடா கிருஷ்ணா, அதெல்லாம் ஒரு பழைய கதை. சரி சரி, டைம் ஆச்சு, இந்த பாட்டி கூட வந்து தூங்குவா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் தனியா தூங்கிக்கிறேன், நீ போ. சாமத்துல உச்சா வந்தா என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நான் பெரிய பையன். சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு செக்கப் வர சொல்லியிருக்காங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். கிருஷ்ணாவுக்கு தெரியுமா? டேய் டேய் டேய், நைட்டு ஃபுல்லாக கதை அடிச்சுட்டு 10 மணி வரைக்கும் தூங்குற. வா வா போ. ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, ஒரு வேலையும் செய்யறதில்ல. அறிவு இருக்காடா உனக்கு? வீட்டுக்குள்ளேயே ஒழுங்கா வேலையை செய். ஏ கீதா, காலங்காத்தால உன் புருஷனுக்கு என் பேரனை சீண்டலன்னா தூக்கம் வராது பாரு. உங்க அப்பா அப்படிதான் பேசுவான். போய் மூஞ்ச கழுவு போ. குட்டீஸு, இங்கே பாரு, நானும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறோம். வரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நீ அதுக்குள்ளே மாடியில் துணி துவச்சி காய போட்டிருக்கேன். பாட்டிக்கு சிரமம் கொடுக்காம அதை மட்டும் எடுத்து வச்சிரியா? சரியா? அப்புறமா மீட்டர் பாக்ஸ் பார்க்க ஆள் வருவாங்க. மீட்டர் பாக்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும், தொடக்கூடாது. சரியா? அப்புறமா கேஸுக்கு சொல்லியிருக்கேன். கீதா கிளம்பலாமா? இந்த வரங்க. அப்புறம் கிருஷ்ணா, இங்கே பாருங்க, லிஸ்ட்டில் இருக்கிற தோரம்பருப்பு 2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, சீனி 1.5 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 2 பாக்கெட்டு, கல்லுப்பு 1 பாக்கெட்டு, தூளுப்பு 2 பாக்கெட்டு, கறி மசாலா சின்ன பாக்கெட் 1, பெரிய பாக்கெட்டில் 1, அதுக்கப்புறம் கடுகும் சீரகம். சொல்லுப்பா. பொருள்லாம் பேப்பர்ல இருக்குல்ல? இருக்கு. அண்ணாச்சிக்கு படிக்க தெரியும்ல? தெரியும். போதுமா? செல்லம். சரியா? வாங்கி வச்சிரு, போயிட்டு வந்துடுறேன். என்னங்க? மறக்காதே, தீராதனாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. சரசு, பாட்டெல்லாம் பின்றியே. குட்டிசு, சின்ன வயசுல இருந்து பாட்டிக்கு பெரிய பாடகி ஆகணும்னு ஆசைடா. பாடகியா? அப்புறம் ஏன் பாட்டி பாடகி ஆகல? அதான் தாத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, அப்புறம் எப்படி? ஓ, குட் செலக்ஷன். பாரு கிருஷ்ணா, உனக்கு பிடிச்ச விஷயம் தண்ணியில இருக்குன்னு வையே, எவ்வளவு ஆழெல்லாம் பார்க்க கூடாது. முயற்சி பண்ணி எப்படியாவது வெளில எடுத்துடணும்.
இல்ல ஆழம் அதிகமா இருக்கு, தண்ணி வத்தணும்னு எடுத்துக்கலான்னு விட்டுட்ட, அங்க கருவாடு தாயா மிஞ்சம். நீ நினைக்கிற விஷயம் அங்க இருக்காதியா, புரிஞ்சுதா? ஐயோ, குக்கர் வேற கத்துதே. கிருஷ்ணா, எங்கேயும் போயிடாத, அந்த வந்துடுறேன். இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரமா? ஒரு தடவை சொன்னா புரியாது. இனிமே தேவையில்லாம இந்த வீட்டுல வந்தது நீ வெளியே போயிடுவ. ஒழுங்கா வீட்டுல அடங்கி இருக்க மாட்ட. லீவ் விட்டா வீட்டு வேலையை செய்ய, வெளியில பொறுக்க போவாத. இது எப்படா வந்துச்சு? சொல்றானா? டே கிருஷ்ணா, நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருந்தோம், நான் ஏன் தெரியுமா உன்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்? உன் தாத்தா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் உங்க அப்பனை பார்த்து ஞானமூர்த்திக்கிட்ட இவ்வளவு காசு இருந்தும் அவன் பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானேன்னு பெருமையா பேசுறாங்க. ஆனா நீ என்னடான்னா அதே ஒரே நிமிஷத்துல தொலைச்சிடுவ. சாரிம்மா. குட்டிஸு, என்ன பெரிய மனுஷங்க மாதிரி சாரிலாம் கேட்குறீங்க? ஆ, நீங்கள் தானே இந்த வீட்டோட எஜமா? நானா? நான் அப்பா நினைச்சேன். அப்பாலாம் இல்லை, நீ தான். அட போமா. அப்பாவுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பிடிக்குமா? அப்புறம் ஏன் பறைய உடைச்சாரு, உங்களை அடிச்சாரு? அப்பா ரொம்ப கோபக்காரப்பாமா. குட்டிஸு, அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? மேனேஜரு. இப்போ போலீஸு, டீச்சரு, டாக்டரு, ஏன் கூலிக்காரங்க கூட இருக்காங்க. அப்போ கூலிக்காரங்க வாங்குற அந்த சம்பளத்தை டாக்டருக்கும், டாக்டர் வாங்குற சம்பளத்தை கூலிக்காரங்களுக்கும் கொடுக்க முடியுமாயா? பார்க்கறதுலாம் வேற வேற வேலையா இருந்தாலும் அந்தந்த வேலைக்குன்னு ஒரு தரம் இருக்கு இல்லையா? அப்ப பாரு, வைலின், கிட்டார், வீணை இதெல்லாம் வேற வேற இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் இதுல இருந்து வரதெல்லாம் இசை தானேமா? ஆமால, ஒருத்தங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எல்லாமே இசைதானே. ஆமா, இசைதானே. அட ஆமா கீதாமா. சரி, அப்ப சரி, நீ கொஞ்ச நாளைக்கு இசைய கேட்க மட்டும் செய். அப்ப எப்பமா வாசிக்கிறது? உனக்குன்னு ஒரு நாள் பிறக்கும், அப்போ எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். சத்தியமாமா? சத்தியமா? சத்தியமா. ஏ
போனா யார் தம்பி நீ? தெரியாம இடம் மாதிரி வந்துட்டேண்ணா. போகாத போகாத போகாத. நான் ஒரு வாட்டி இந்த பறவை வாசிக்கலாமா? பறைய யார் வேணாலும் வாசிக்கலாம்ப்பா. வாப்பா. ம் அர்றா. ம் ஆ அர்றா தம்பி. சூப்பரா சூப்பரா தம்பி. சூப்பர் 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 சூப்பரா தம்பி. சூப்பரா தம்பி. நாளைக்கு வந்துரு. என்ன ஆனா ஒழுங்கா வீட்டில் அடங்கி இருக்க மாட்டேன். வெளியில பொறுக்க போவாத, பிச்சு போடுவேன். டேய் கிருஷ்ணா. பாட்டி, அப்பா அம்மா எங்க? அட சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி, எங்க போயிருக்காங்க? செக்கப் போயிருக்காங்கடா. அது தெரியும் பாட்டி. அதுக்கு நீ இவ்வளவு நேரமா? எங்க பாட்டி போயிருக்காங்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஊருக்கு வரைக்கும் போயிருக்காங்க. ஊருக்கா? அப்ப இங்க வர எவ்வளவு நேரம் பாட்டி ஆகும்? சிரிக்காம தயவு செய்து சொல்லுங்க பாட்டி. கிருஷ்ணா 2 மணி நேரம் ஆகுமா? ம்ஹும். 2 நாள் ஆகுமா? ம்ஹும். 2 வருஷம் ஆகுமா? ஆசைய பாரு. எவ்வளவு நாள் ஆகும்? கிருஷ்ணா 20 நாள் ஆகும். 20 நாளா? இந்த 20 நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாமா?
அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பட்டைய காணோம். அது வெயில் காலம்ல வேர்த்துச்சு. வேர்க்கும். அவன் ஏதாவது வெளியில போறானா? இல்ல அதெல்லாம் வீட்ல தான் இருக்கான். சரி நான் வைக்கிறேன். ஓகே பை பை. பை. டேய் தம்பி இங்க வா. நானானே? நீதான் இங்க வா. சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா? ஆமாண்ணே. நீங்களே அப்படி லேட்டாக வரக்கூடாது. லேட்டாக வந்து என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? தெரியாதுண்ணே. ரைட்டில் பாரு தம்பி, கொஞ்சம் ஏன் ரைட்டில் பாரு. அக்கட சூடு பார்த்தேல்ல, நின்ன இடத்துலேருந்து 60 நொண்டி. எப்படி 60 நொண்டி? டஃப் பனிஷ்மெண்ட். டேய் பையனே, லேட்டா வந்து நொண்டி போட என்னடா பண்ற? போடா போய் அங்க நொண்டி போடா. இந்த போய்ட்டு சார். ஹாய் வாடா தம்பி. ப்ரோ உங்க லெஃப்ட்ல போனீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டா போயிடுவேன். டேய் குட்டி கொஞ்சம் உனக்கு இருக்கடே ஒரு நாள். வாயா வாயா வாயா. சார் நல்லா இருக்கியா? சார். சரியா? அம்மா பேரு கிருஷ்ணா சார். கிருஷ்ணாவா? அம்மாடே நம்ம செல்லத்தேடு. இன்னிலேருந்து இந்த பறவை ஒன்று எடுத்து வர. ஆமா பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் சார். சார்லாம் எதுக்கு? குருனே கூப்பிடு. ஓகே குரு. போய் என்ஜாய் பண்ணு போ. டேய் கிருஷ்ணா. நான் இன்னைக்கு உனக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, பறைசு அடியிலே பலவிதமான அடிகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, டேய் முருகா, உயிர் படி ஒன்று அறா பார்ப்போம். ஸ்டாப். சாந்தி, ஒரு நடி இசை அடிமா. அம்மா ஜெலிபரு, குரு ஒரு படத்தை ஒன்று வாசியா. குரு எனக்கு ஒரு அடி தெரியும், ஆனா அந்த அடியோட பேர்லாம் தெரியாது. நான் அடிச்சு காட்டுவா. அடி பாப்போம். தாக் திம் 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 தாக் திம் 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 தாக் திம் 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 தாக் திம் 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 தாக் திம் 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 தாக் திம் 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 தாக் தாக் திம் 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 தாக் திம் 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 இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏய் ஸ்டாப்.
இது என்ன பாட்டுன்னு தெரியுதா? ஆ, இப்போ நம்ம எல்லாம் பாடலாமா? ரெடியா? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. போடு. பாடு 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 பாடு. பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. ஏ கிருஷ்ணா, இந்த பறையசு மேலே உனக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு? யாரை பார்த்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட? சொல்லு கிருஷ்ணா, அட சொல்லு. அப்பா குரு, எங்கள் அப்பாவுக்கு நான் எதை செஞ்சாலும் பிடிக்காது. ஒரு ஜுரம் வந்துருமுன்னா கூட எதுக்குறன்னு திட்டுவார். நான் செய்கிற எல்லா விஷயத்தையும் தப்பு கண்டுபிடிக்க பார்ப்பாரு. அதுவே அன்றைக்கி மட்டும் நான் தப்பே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி மட்டும் ஏன்டா தப்பே செய்யலன்னு திட்டுவார். எல்லாருக்கும் இந்த பரிசு மேலே எப்படி வேணா ஆர்வம் வந்திருக்கலாம் குரு. ஆனால் எனக்கு என்னைக்கு எங்கள் அப்பா இந்த பரிசு கேட்கக்கூடாதுன்னாரோ, என்னைக்கு எங்கள் அப்பா இந்த பரிசை வாசிக்கக்கூடாதுன்னாரோ, என்னைக்கு எங்கள் அப்பா இந்த பரிசை பார்க்கக்கூடாதுன்னாரோ, அன்னைக்கு வந்துச்சு குரு இந்த பரிசை மேலே ஆர்வம். தங்கம் கிடைக்கிற வரை தேடுவோம், பறை புரியிற வாசிப்போன்னு உங்கள்கிட்ட கற்றுக்க வந்துட்டேன் குரு. ஏ சூப்பர்யா. கிருஷ்ணா, நான் இருக்கேன், வா. தேங்க்யூ குரு. டேய் கிருஷ்ணா, பறை கிளாஸ் போறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னடா பண்ணுவ? எனக்கு என்ன, மாட்டிக்க போறது நீ தானே சரசு. சரி முறைக்காத, தோசை சுடு நல்லா முருகலா பொடி போட்டு. குரு, எங்க அப்பா சொன்னாரு இந்த பறை இசைய ஆப்பிரிக்க நாட்டுக்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்களாமே, அப்படியா குரு? வேற என்ன சொன்னார் உங்க அப்பா? வேற எதுவும் சொல்ல குரு. அட, ஆப்பிரிக்கா நாட்டுக்காரர் இல்லாமா ஜப்பான் நாட்டுக்காரர் கண்டுபிடிச்சது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே மேட் இன் ஜப்பான் தானே. என்ன புரிஞ்சுதா பாரு? ஏய், உள்ள போகிறேன் பாரு. சாரி குரு. குரு, நான் அமெரிக்காக்காரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரிதான் குரு, ஒரே குழப்பமா இருக்கு குரு. யார்தான் குரு இந்த பறைசையை கண்டுபிடிச்சது? டே பசங்களா, இந்த காட்டுவாசி பயலுங்க வேட்டையான விலங்கோட சதையை தின்னுபிட்டு தோலை அப்படியே வீசிட்டு வந்துடுவாங்க. அந்த தூக்கி போட்ட தோலை ஒரு மரக்கிளையில் விழுந்து வெயிலில் பட்டு காஞ்சி கருவாடா மாறி கெட்டி ஆயிடுச்சு. ஒரு நாள் அடிக்கிற காற்றுக்கு கிளையிலேருந்து அந்த தோல் கீழே விழுந்துருச்சு. இந்த மரத்தோட பழங்கள்லாம் காற்றுக்கு அந்த தோல் மேலே பட சத்தம் இடி மாதிரி டம்மு டும்மு டம்முன்னு கேட்டுச்சு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்ட காட்டுவாசிங்க எங்கே இருந்து இந்த சத்தம் வருதுன்னு பார்க்க நம்ம தூக்கி போட்ட தோலுலேருந்து தான் அம்மாஞ்சவுண்டா. சத்தம் கேட்டவுடனே ஆச்சரியப்பட்டாங்க. சிங்கம், புலி, கரடி இந்த சத்தத்தை கேட்டோன்னே ஓடியா போச்சுன்னு பாரு. அப்போ முடிவு பண்ணுறாங்க, இந்த தோல்லேருந்து வர சத்தத்து மூலயமா மிருகத்துக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த தோல் கருவி காலங்காலமாக மாறி இசைக்கருவியாக மாறிச்சு. இந்த பறை இசை ஆப்பிரிக்காக்காரன் இசையும் இல்லை, அமெரிக்காக்காரன் இசையும் இல்லை, ஜப்பான்காரன் இசையும் இல்லை, ஏன் நம்ம இந்தியாக்காரன் இசையும் இல்லை. இந்த பறை இசை ஆதி மனிதனோட இசை. இந்த பறை இசைக்கு நோ பவுண்டரிஸ், நோ ரிலிஜன், நோ கலர்ஸ். புரிஞ்சுதா? சபா, என்ன வெயில். டேய், அதை அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாம். மாட்டுக்கு வைக்கல் அள்ளி போடு. சரி பாட்டி. ஏ கிருஷ்ணா, சொல்லுங்க பாட்டி. உங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து 2 நாளா வர போறாங்களாம். என்ன பாட்டி சொல்றீங்க? டே கிருஷ்ணா. அண்ணே, பழனிண்ணே வாங்கண்ணே. டேய், யார் அவன்? பாட்டி, இவங்க தான் என்னோட பறை கிளாஸ் சீனியர். குரு கடத்து இவங்க தான். வணக்கம் பாட்டி. டே, காலையில வளர்த்துறீங்களா? ஆமாண்ணே. என்ன சின்னதா இருக்கு? இல்ல தம்பி, பக்கத்துல போவாத, குத்தி விடாமா. அட பயப்படாதீங்க பாட்டி,
எத்தனை காளையை பார்த்துருப்போம். டேய் கிருஷ்ணா, நான் பார்க்காத காளையா? டேய் கிருஷ்ணா, அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்டா. பாட்டி இங்க சும்மா இருங்க பாட்டி. அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். உங்க அப்பா சொல்லி விடுறேன். வேணானே பாட்டி, அவன் சொன்னா கேட்க மாட்டாரு பாட்டி. வாடா வாடா ஏண்டா, சொன்னா கேட்க மாட்டியாடா? டேய் ஏய் இங்க வா. அண்ணே அப்படி போறதே வாடா சொல்லி இருப்பதனே. ஒரு கஷ்டம் தான் உங்களுக்கு. ஏய் இங்க வா. ஏய் மறுடா சீரடா. ஏய் வாடா. போங்கடா அண்ணே மோதி பாருங்க. போடா. குத்து வாங்கனதா அடங்குவியா? என்ன ஊர்காரன்டா நீ? என்ன பாட்டி மாடு முட்டை வருது? மாடு முட்டாம புதுசா வந்தவன கண்டா விடுமா? எங்க பையனை பாரு முட்டுதானே. என்னடா மொரடா பயமுடுத்திட்டாரா? அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் வந்துடுறேன். குரு கிட்ட நான் சொல்லிக்கிறேன். என்னடா அது காலையில வந்த சோதனை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, யாரும் வெள்ளடத்தனமாக இருக்காதீங்க. நாலு பக்கத்தில் நெருங்கிச்சுனால, டேய் பசங்களா, நாளைக்கு நடக்க போகிற கலை நிகழ்ச்சி மாநாட்டு விழாவில் நம்ம பறையசையும் நடத்துகிறோம், சிறப்பாக பண்ணுறோம். குழப்பம் மட்டும் படாதீங்க குரு. அதெல்லாம் பிரமாதமாக பண்ணிடலாம். நீ நம்ப முடியாத. என்ன கிருஷ்ணா, என்ன யோசிச்சே இருக்க? குரு, அதான் கிருஷ்ணாக்கு நாளையோட லாஸ்ட் கிளாஸ்ல, அதனால தான் யோசிக்கிறான். அது மட்டும் இல்லை குரு, அவங்க அப்பாவுக்கு பயப்படுறான். யாரு? நானா? அப்பலாம் இல்லை குரு, நாளைக்கு சிறப்பாக செஞ்சிடலாம். ப்ரோ, கேன் யூ டெல் திஸ் அட்ரஸ் ப்ளீஸ்? ஏய், எங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்? இது பட்டிக்காடுறா. பா, நம்ம கூகுள் மேப் போட்டுக்கலாம். ஏய் தம்பி, we are poor but not poor in English. பறையசைங்கிறது இறப்புக்கு அடிக்கிற இசை கிடையாது. மொத்தம் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற மருத்துவ இசை. புரிஞ்சுதா?
கிருஷ்ணா, என்ன போனே பார்த்துட்டு இருக்க? டேய் சொல்றா. இதோட 27 மிஸ்டு கால் குரு. எடுத்து பேச வேண்டியதானே? எப்படி பேசுறது? எங்க வீட்டை பத்தி எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏண்டா உங்க அப்பா உன்னை கடிச்சிட்டு வரா? கடிச்சு போட்டா பரவாயில்ல, என் பறையை உடச்சு போட்டா. என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு பறை தான். நம்ம கிட்ட இல்லாத பாரியா? எத்தனை பறை கிடக்கு? கேட்டா கொடுக்க போறேன். கொடுப்பீங்க. எப்படியா இருந்தாலும் கையில 2500 ரூபா வாங்கிட்டு தானே கொடுப்பீங்க. ஏய் சும்மா ஃபன்னு. பார்த்து மதா இருக்கடே. வீட்டுக்கு தான் பார்த்து போங்க. போயிட்டாங்க குரு. பாய் குரு. பாய் குரு. பாய் பாய் பாய். பார்த்து மெதுவா போங்க. பாய் குரு. ஏய் பாடா டேய். பாடா. பாய் குரு. டேய் தம்பி, கிருஷ்ணா புல்லாங்குழல் தான் வாசிக்கணுமா? பறையும் வாசிக்கலாம். போய் உங்க அப்பாட்ட சொல்லு, சிரிப்பாரு. டேய் அடிக்கல மாட்டாரா? பாய்டா. பாய் குரு. போயிட்டு வா. இறங்கடா. இங்கே இரு. ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டான். ஃபோன் எங்கே வச்சான்னு தெரியலையே. ஆஹா, வந்துட்டானா காஜிலா? கீதா, சாப்பாடு ரெடியா? பையன் ரொம்ப களைப்பா வந்திருக்கான், கொண்டு வா. சாப்பிடு. சாப்பாடு. டேய், மாட்டை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கணும்னு நினைச்சா எப்படி? எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்கணும். எல்லாத்தையும் சமமா பார்க்கறத நிறுத்து. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லட்சணத்துல சப்போர்ட் மயிர் வேற. திமுறடா உனக்கு. என்னமாச்சு? பயப்படாத. கடவுளே.
என்னாச்சுடா? சார் பேபியோட பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. we are doing our best. சாரி சார். என்னென்னமோ சொல்றாங்க குரு. ஏய் கிருஷ்ணா, பயமா ஒண்ணு இல்லடா கிருஷ்ணா. உன் பாப்பாவுக்கு ஒண்ணு இல்லடா கிருஷ்ணா. ஒண்ணு இல்லடா, கவலைப்படாத, சரியா இருக்கா? எல்லாமே உடாலதான், எல்லாமே உடாலதான். எத்தனை வாட்டி சொல்லிருக்க தேவையில்லாத தொடாதுன்னு. இப்ப போச்சு. Kıtakı kıtakı kıtakı. Dim kıtakı kıtakı kıtakı. Ara! Dim kıtakı kıtakı kıtakı. 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 டேய் கிருஷ்ணா, அந்த காலத்தில் மொழி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இறந்துட்டானா மயக்கத்தில் இருக்கானா கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நல்லா ஷார்ப்பான ஒரு குச்சி வச்சுப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக குத்து 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 பார்ப்பாங்க. அதுலேயும் ஒரு அசைவம் வரலன்னா அடுத்தது எறும்பை விட்டு கடிக்க விடுவாங்க. அதுலேயும் எந்த ஒரு அசைவம் வரலன்னா கடைசியாக நம்ம பறை எடுப்பாங்க. பறை அடித்து மொத்தம் எழுந்திருக்கலன்னா அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க அவன் இறந்துட்டாங்க. Dim kıtakı kıtakı kıtakı.
பறை சாவிற்கான இசை அல்ல, மக்களின் வாழ்வுக்கான இசை.